சாரீ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுதான் சாரியோட கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெட் கலர் சாரீ. முகூர்த்தம் சாரீ அப்படிங்கிறதுனால ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாரீ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ஜரி ஒர்க் இருக்குது. ஃபுல்லாகவே இந்த மாதிரி கோல்டன் ரெட் இந்த 2 கலர்லேயும் தான் இருக்குது. தென் பார்டர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல கோல்டன் ஜரி ஒர்க் வர மாதிரி இருக்குது. லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 5.5 இன்ச்சஸ் இருக்கும் அந்த மாதிரி. தென் அங்கங்கே சின்ன சின்ன ஸ்டோன் ஒர்க்கும் இருக்குது, பார்த்தாலே தெரியும். தென் இதுதான் சாரியோட முந்தானிலையும் ஃபுல்லாகவே ஜரி ஒர்க் தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஆக்சுவலாக இதில் ப்ளவுஸ் பீஸ் வந்து ரெட் கலர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க தனியாக க்ரீன் கலர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாம். ஸ்லீவ் டிசைன் பார்த்திங்கன்னா ஷார்ட் ஸ்லீவ் தான். ஒரு 6.5 இன்ச்சஸ் லென்த் வர மாதிரியான ஷார்ட் ஸ்லீவ் தான். ஸ்லீவோட பார்டர் லைன் பார்த்திங்கன்னா 3 லைன் ஜரி கொடுத்துட்டு ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்பர் 4 ரவுண்ட் பீட், பேர்ல் பீட் அண்ட் ஒரு சக்ரி இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக வர மாதிரி கொடுத்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அகைன் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்து பார்டர் லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன் தான் வரும். ஸோ அதுக்காக ஃப்ளோரல் பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணி ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ட்ரேசிங் பார்த்திங்கன்னா 2 மாடல் ஃப்ளார்ஸ் வரும். ஸோ ஒரு ஃப்ளார் வந்து அப்படியே ட்ரா பண்ணிவிட்டு இன்னொரு ஃப்ளாருக்கு வந்து ஜஸ்ட்டு டாட் மட்டும் தான் வச்சுருக்கேன். 3 ஷேப்பில் 3 டாட்ஸ் வச்சுருக்கேன்ல, அந்த இடத்துல 3 ஃப்ளார்ஸ் வரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொடி லைன் அண்ட் லீஃப் அதெல்லாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சாரியோட கலர் பார்த்துருப்பீங்க, ரெட் கலர். அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இந்த மாதிரி க்ரீன் கலர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சாரீ ஃபுல்லாகவே ஃப்ளோரல் டிசைன் இருந்ததுனால ஃப்ளோரல் டிசைன் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த டாட் வச்சுருந்தோம்ல அந்த ஃப்ளார் வந்து ஃபில் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஃப்ளாரோட சென்டரில் வந்து ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன சைஸ் கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் அதை சுற்றி வந்து இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடணும். ஸோ சாரியோட ஆக்சுவல் கலரில் வந்து ரெட் கலரில் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 8x8 16 ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்துகிட்டு டபுளாக ட்விஸ்ட் பண்ணி கொஞ்சம் பெரிய நாட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். இதை மாதிரி அந்த ஸ்டோனை சுற்றி ஒரு 6 to 7 போட்டால் கரெக்டாக இருக்கும். ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடும்போது வந்து த்ரெட்டை வந்து லூஸ் விடாமல் போட்டிங்க அப்படின்னா அந்த நாட்ஸ் வந்து கரெக்டாக ஒரு ரோஸ் மாதிரி க்யூட்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. அந்த ஃப்ரெஞ்ச் நாட் ஃப்ளார் ஃபுல்லாக போட்டதுக்கு அப்புறமா பேர்ல் ஒயிட்டில் நம்பர் 4 ரவுண்ட் பீடும் ரெட் கலரில் சுகர் பீடும் எடுத்து இந்த மாதிரி அந்த ஃப்ரெஞ்ச் நாட் ஃப்ளார் போட்டிருக்கோம்ல அதுக்கு அவுட்லைனில் இந்த மாதிரி ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணணும். ஜஸ்ட்டு நம்ம நாட் போடாமல் அப்படியே கண்டினியூஸாக கொடுத்தாலே போதும். இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணும்போது எப்போவுமே கொஞ்சம் கேப் இல்லாமல் நெருக்கமாக கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக இருக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரெட் அண்ட் இந்த பேர்ல் ஒயிட் வந்து நிறைய வர மாதிரி கொடுத்துருப்பேன். சேம் இதே மாதிரி அந்த ஃப்ளார் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளார் போடுறதுக்காக எங்கெல்லாம் டாட் மார்க் பண்ணியிருந்தனோ அதிலெல்லாம் இந்த ஃப்ளார் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த டாட் மார்க் பண்ணும்போதே ஃப்ளார்ஸ் போடுறதுக்கு கரெக்டாக ஸ்பேஸ் இருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த 3 ஃப்ளார்ஸும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சுகர் பீட் லைன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் ஒரு 2 லீஃப் கொடுத்துருக்கேன். அந்த லீஃப் ஃபில் பண்ணுறதுக்காக கோல்டன் கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த லீஃப் போடுறதுக்கு சென்டர்லேருந்து 1 சைடு மட்டும் இந்த மாதிரி கட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 5 பீட்ஸ் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நார்மலாக நம்ம எப்போவுமே லீஃப் போடுவோம்ல அதே ஸ்டிச் தான். இங்கே வந்து 1 சைட் ஃபுல்லாக கட் பீட் கொடுத்துட்டு இன்னொரு சைடில் வந்து ட்ராப் பீட் அப்புறமா சீக்வன்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். 1 சைட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சீக்வன்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ட்ராப் பீடும் ஒரு ரெட் கலர் சுகர் பீடும் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். லீஃபில் வந்து அந்த சைடில் கரெக்டாக 4 லைன் கொடுத்துருக்கோம்ல சேம் அதே மாதிரி இந்த ட்ராப் பீட் கொடுக்குற லைனும் வந்து 4 லைன் வர மாதிரி கொடுக்கணும். அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி லீஃப் போடும்போது வந்து சென்டரில் ஒரு சின்ன கேப் வரும். லாஸ்ட்டாக அதையுமே நம்ம ஏதாச்சும் பண்ணி கவர் பண்ணிட்டோன்னா நீட்டாக இருக்கும். ஸோ லீஃப் வந்து எப்போவுமே சேம் மாடலில் போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். சென்டரில் கவர் பண்ணுறதுக்காக லெவங்கம் ஸ்டிச் ஒன்று கொடுக்குறேன் ரெட் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளார்லேருந்து இந்த மாதிரி 2 கொடி கொடுத்துருக்கேன்ல அதுக்கு வந்து ட்ராப் பீட் கோல்டன் கலரில் ஸ்மால் சைஸ் ட்ராப் பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து இந்த மாதிரி கரெக்டாக அந்த கர்வ் லைனுக்கு எப்படி கொடுத்தா அந்த கர்வ் வருமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து நல்லா வளைச்சி கொடுங்க. அப்போ தான் அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ரெட் கலர் சுகர் பீட் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். சூட் ஆகலை அது. ஸோ கோல்டன் கலர் ட்ராப் பீடும் கோல்டன் கலர் சுகர் பீடுமே கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்.
ஸோ மெட்டீரியல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறது உங்களோட ஐடியா தான். ஸோ உங்களோட விஷக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணலாம். இவ்வளோ நேரம் நம்ம டிசைன் பண்ணது வந்து ஒரு மோட்டிவ் தான். தனித்தனியாக இந்த மாதிரி மோட்டிவ் வந்து கொடுத்துருக்கேன். அந்த மோட்டிவ்ல வந்து சின்ன சின்ன டாட் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் 3 ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த சைடில் 3 ட்ராப் பீட்ஸும் இந்த சைடு இதில் வந்து ஒரு 3 ட்ராப் பீட்ஸும் வச்சு ஒரு மோட்டிவ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சேம் அதே மாதிரி ஒரு ஸ்லீவில் வந்து 5 மோட்டிவ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு மாடல் ஃப்ளார் இருந்துச்சுல்ல, அந்த ஃப்ளாருக்கு சென்டரில் வந்து ஒரு கிளிப் ஸ்டோன் கொடுத்து அதை சுற்றி ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பேர்ல் ஒயிட்டில் ட்ராப் பீடு இருக்குல்ல, அதை வந்து கரெக்டாக அந்த பீட் லைனை சுற்றி ஸ்பேஸ் இல்லாமல் அரேஞ்ச் பண்ணணும். 11 to 12 பீட்ஸ் வச்சா கரெக்டாக இருக்கும். ட்ராப் பீடுக்கு எண்டில் வந்து நான் சுகர் பீட் எதுவுமே கொடுக்கல. சிங்கிளாக அந்த ட்ராப் பீட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை மாதிரி இந்த ட்ராப் பீட் ஃபுல்லாக சுற்றி கொடுத்துட்டு காமிக்கிறேன். ட்ராப் பீட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து ஒரு லைன் ஜரி அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இனிமே இதை சுற்றி வந்து லவங்கம் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அதுக்காக ரெட் கலர் சில்க் த்ரெட் வந்து சின்ன நீடிலில் போட்டு எடுத்திருக்கேன். ஏன்னா லவங்கம் ஸ்டிச்சோட எண்டில் வந்து சீக்வன்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் பெரிய நீடில்னால் சீக்வன்ஸ் வந்து உள்ளே போகாது. அதுக்காக சின்ன சைஸ் நீடில் எடுத்திருக்கேன். த்ரெட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடுற மாதிரி 16 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்காமல் கொஞ்சம் கம்மியாக 12 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். பட் டபுளாக ட்விஸ்ட் பண்ணி தான் நாட் போடுறேன். ஸோ சீக்வன்ஸும் தெரியும். அந்த லவங்கம் ஸ்டிச்சோட எக்ஸாக்ட் சைஸும் வந்து நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளாரோட பெட்டல்ஸோட ஷேப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஈவனாக இருக்காது. ஒரு சின்ன கர்வ் லைன் மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட லவங்கம் ஸ்டிச் போடுறதும் ஃபஸ்ட் ஒன் வந்து ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஒன் வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் லென்த்தாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுக்குறது வந்து மேக்ஸிமம் அந்த பெட்டல்ஸோட சைஸ் எவ்வளோ இருக்கோ அந்த லென்த்துக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொடுக்குறது வந்து ஃபஸ்ட்டு நம்ம 2 லவங்கம் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கோம்ல அதுக்கேற்ற மாதிரி வரணும். ஒரு பெட்டலுக்கு வந்து இந்த மாதிரி 5 லவங்கம் ஸ்டிச்சஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை கணக்கு பண்ணிக்கோங்க. அப்போ கரெக்டாக வந்துடும். சைஸ் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்தா தான் ஓவரால் ஃபினிஷிங் பார்க்குறப்போ அந்த நீட்னஸ் வந்து தெரியும். ஸோ அதுக்காக தான் அந்த சைஸ் எல்லாம் கரெக்டாக கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளார் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸ்டிச்சஸ் வந்து சைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த டிசைனோட மெயினான 2 மோட்டிவ்மே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு உள்ள டிசைன்ஸை பார்க்கலாம். ஓகே, இதுதான் வந்து ஸ்லீவோட ஓவரால் டிசைன். நம்ம வந்து மெயினாக பார்க்க வேண்டிய டிசைன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா ஃபுல்லாகவே லீஃப் தான் கொடுத்துருக்குவேன். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பீட் லீஃப் தான். தென் அதுலேயுமே கொஞ்சம் வேரியேஷன் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்டோன்ஸும் பாதி பீட்ஸும் வர மாதிரி லீஃப் கொடுத்துருக்கேன். அப்புறமா சின்ன சின்ன டாட் ஒர்க் தான் பண்ணியிருக்கேன். பார்த்தாலே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓவராலாக வந்து நல்ல ஒரு கிராண்ட் லுக்காக வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நல்ல நெருக்கமாக கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு சின்ன 2 மோட்டிவ் தான். அந்த மோட்டிஃபை யூஸ் பண்ணி ஒரு கிராண்ட் டிசைன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா தான். இதோட நெக் டிசைனுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வெயிட் பண்ணி பாருங்கள். இதுதான் ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன். பேக் நெக்லேயும் சேம் அதே ஃப்ளார்ஸ் அண்ட் லீவ்ஸ் வர மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. டாசல்ஸ் பண்ணுறதுக்காக 4 ஃப்ளார்ஸும் ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறமா அங்கங்கே இந்த மாதிரி ட்ராப் பீட்ஸ் யூஸ் பண்ணி மோட்டிஃபும் கொடுத்துருக்கேன். ஆஃப்டர் ஸ்டிச்சிங் வந்து டாசல்ஸ் எப்படி இருக்குது, ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நான் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அதை பார்க்கலாம். ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்லீவில் வந்து இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கேன். ஓவராலாக இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா சாரியில் இருக்கிற அந்த ஆக்சுவல் கலர் வந்து இங்கே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ரெட் கலர் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். தென் நல்லா கிராண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேர்ல் ஒயிட்டும் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஹேங்கிங்ஸ் போடுறதுக்காக கோல்டன் கலர் டியூப் பீடும் எண்டிங்கில் வந்து ட்ராப் பீடும் சுகர் பீடும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். டாசல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருந்த ஃப்ளார்ஸ் வந்து மேலே வர மாதிரியும் கீழே வந்து சில்க் த்ரெட்டில் டாசல்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். ரெட் கலர் த்ரெட் வர மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். தென் சாரியோட மேட்ச் பண்ணி பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக இந்த டிசைன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ளவுஸ் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு தான் ப்ரைடல் ப்ளவுஸாக ரெடி பண்ணியிருந்தோம். அவளுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சுன்னு சொன்னால். ஃபங்க்ஷனில் வந்து நிறைய பேர் ப்ளவுஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தா. கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ளவுசஸ்லாம் டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
அப்புறமா இன்னுமே நிறைய டிசைன்ஸ்லாம் புது புது டிசைன்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டா ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான க்ரியேட்டிவான டிசைன் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.